ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வேத வசனத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது யாக்கோப்பு 5:17 இவ்வாறு சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் மழை பெய்யாதபடிக்கு அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருடங்கள் மழை பெய்யவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான், வானம் தன் மழையை பொழிந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு நாம் கருத்தாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த 5ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்ட வசனத்தில் நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். இதே இடத்துல தான் எலியாவை குறித்து வாசிக்கிறோம். எலியா எப்படியாக இருந்தானா, அவன் பாடுள்ள மனுஷனாக இருந்தான். பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இன்னைக்கு நமக்கு நிறைய பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் சரி நாம் கருத்தாய் நாம் ஜெபிக்க வேண்டும். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு பாடுகள் இல்லாத மனுஷனே இல்லை. ஒருத்தரை கேட்கும் ஒவ்வொரு பாடுகள் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அந்த பாடு இருந்தாலும் நாம் கர்த்தருக்காய் நாம் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். இங்கே ஒரு எலியா அப்படியாக தான் அவன் கருத்தாய் அவன் ஜெபம் பண்ணினான். அதனால் தான் அங்கே மழை பெய்யவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கீங்களா, அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லையா, திரும்ப நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு எலியாவின் ஜெபத்தை கேட்டு எப்படி பதில் கொடுத்தாரோ அதே போல அவர் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்கள் ஜெபத்தை எல்லாவற்றையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.